கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையில் சுவாமி உற்சவம் மகா தேரோட்டம் என விழா கோலம் பூண்டது. இந்த நிலையில் தீபத் திருவிழாவின் முக்கிய நாளான கார்த்திகை தீபம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை 3:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரணி தீபத்தையும் அண்ணாமலையாரையும் வணங்கிச் சென்றனர். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் மாலை 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏற்றப்பட உள்ள நிலையில் கிரிவல பாதை முழுவதும் தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். சத்யசீலன், வணக்கம். மழை பெய்து வரும் நிலையில இதுவரை எவ்வளவு பக்தர்கள் அங்கு வந்திருக்கிறாங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? வழக்கமாக திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள். தற்போது நேற்று முன்தினம் தொடங்கி தற்போது வரை லேசான மழை பெய்து வருவதால் பக்தர்களின் கூட்டம் கணிசமாகவே குறைந்துள்ளது. நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். முக்கிய விழாவாக கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் உலக பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு தீப திருவிழாவானது கடந்த 4ஆம் தேதி 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவில் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதே போல இரவு நேரத்தில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகர், உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் திருவிழா இன்று அதிகாலை உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 3:30 மணி அளவில் ஆலயத்தின் கருவறை முன்பு உள்ள பிரதோஷ நந்தி சிலை அருகில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடக்கிலிருந்து 5 மடக்கிற்கு இந்த தீபம் ஏற்றப்பட்டது. அதாவது ஒரு அகல் விளக்கிலிருந்து இந்த 5 அகல் விளக்கிற்கு இந்த தீபம் ஏற்றப்பட்டு பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இதற்கு பரணி தீபம் என்றும் ஏகன் அநேகன் என்ற பஞ்ச தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் என்றும் மனிதர்கள் தங்களுக்குள் அறியாமல் செய்யும் தவறுகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விடுபடுவதே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவதின் நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. பிரதோஷ நந்தி அருகில் ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்கை சிவாச்சாரியார்கள் கையில் ஏந்தியவாறு 2ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வைகுந்த வாயில் வழியாக அண்ணாமலையார் மலை உச்சிக்கு இந்த தீப ஆராதனையானது காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் உள்ள உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் சன்னதியிலும் அம்மனுக்கும் ஆராதனையானது காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகில் உள்ள விநாயகர், முருகர் ஆகியோருக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டு மீண்டும் திருக்கோவிலின் கருவறையில் இந்த தீப ஆராதனையானது காண்பிக்கப்பட்டது. பரணி தீபத்தை தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் தீபத்திற்கான அனைத்து சிறப்பு பூஜைகளும் தொடங்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகர், உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து மாலை மிக சரியாக 5:58 மணி அளவில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து மிக சரியாக 6 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் தங்க கொடிமரம் அருகே அகண்ட தீபமும், அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள
2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியின் மீது இந்த மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது. 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் தீபஜோதியாய் சிவன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த தீபம் ஏற்றுவதின் வரலாறாக கூறுவது என்னவென்றால், திருமால் பிரம்மன் ஆகியோர் இருவருக்குள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது நான் என்ற அகந்தையை அடங்கினால் ஒன்றி சிவ பரம்பொருளை காண முடியாது என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தனது அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் என சிவபெருமான் கூறியதாகவும், திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காணவும், பிரம்மன் அன்னப்பறவை உருவம் எடுத்து முடியை காணவும் உயரே பறந்து சென்றனர். இருவரும் பல யுகங்களாக தேடியும் அடியையும் முடியையும் காணாமல் தோல்வி அடைந்து தனது தவறை உணர்ந்து சிவனிடம் சென்று தனது மன்னிப்பை கேட்டதாக வரலாறு. பிறகு பிரம்மன் மேலும் பல யுகங்கள் சென்று முடியை காண முடியாத சூழலில் மேலிருந்து கீழே வந்த தாழம்பூவை பொய் சாட்சி சொன்ன வரலாறும் உண்டு. இதனால் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு உகந்தது அல்ல என்ற சாபத்தை வழங்கியதாகவும் இந்த தீபத்தின் வரலாறாக கூறப்படுகிறது. மேலும் இருவருக்குள் இருந்த ஆணவத்தை அழித்ததால் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் ஆணவத்தை அழித்த திருத்தலம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தீப ஜோதியை காண தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த தீப தரிசனத்தை காண வருகை தர உள்ளனர். மேலும் மாலை 6 மணி அளவில் மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த தீப தரிசனத்தை காண தற்போது முதலே இந்த கிரிவலப்பாதை, அதாவது 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவலப்பாதையில் தற்போது முதலே கூட்டமானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் நாளை மறுதினம் பௌர்ணமி தினம் என்பதாலும் பௌர்ணமி நாட்களில் பொதுவாக பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கக்கூடும். மேலும் சனி ஞாயிறு வார விடுமுறை நாட்களில் வருவதால் மேலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. சத்யசீலன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. சத்யசீலன், தொடர்ந்து திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வரக்கூடிய நிலையில அரசு அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்களா? வழக்கமாக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை, குடிநீர் வசதிகள் என்பது தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சனையாகவே உள்ளது. ஏனென்றால் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பிலோ அல்லது அறநிலையத்துறையின் சார்பிலோ ஏற்படுத்தி தரக்கூடிய தற்காலிக கழிவறை அல்லது குடிநீர் என்பது அப்பகுதி மக்கள் வரும் பக்தர்களுக்கு பற்றாக்குறையே ஏற்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து பெய்து வந்த மழை மற்றும் மழை காரணமாக பக்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், கார் பார்க்கிங் செய்யக்கூடிய இடங்கள் அனைத்தும் மழை பெய்து வாகனங்களை இறக்க முடியாத சூழ்நிலை உள்ளதால் பக்தர்களும் மிகுந்த சிரமத்திற்கே உள்ளாகி உள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சத்யசீலன்.